கன்னியாகுமரியில் பொதுமக்கள் பயன்பாட்டில் இருக்கும் பாலத்தை இடிக்காமல் மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என ரயில்வே துறைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரயில் பாதை இரட்டிப்பு செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் நுள்ளிவிளை பகுதியில் அமைந்துள்ள பாலத்தை இடிக்க ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் பாலத்தை இடித்தால் சுமார் 10 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் அவலநிலை ஏற்படும் என்று அப்பகுதி மக்கள் பாலத்தை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தலைமையில் அப்பகுதி மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் பயன்பாட்டில் இருக்கும் பாலத்தை இடிக்காமல் மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என ரயில்வே துறைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் கோரிக்கை வைத்துள்ளார். ரயில்வே துறையால் ஒரு புதிய பாலம் கட்ட உள்ளது. அந்த புதிய பாலம் கட்டுவதற்கான பணியை தொடங்குவதற்காக காலகாலமாக இருக்கும் நொல்லிவேலையில் இருக்கும் இப்போ பயன்பாட்டில் இருக்கும் பாலத்தை இடிக்குமாறு ஒரு கருத்து வந்தது. இன்று மக்களுடன் சந்தித்து மக்களுக்கு இடைவெளி இல்லாமல் இந்த பாலத்தை கட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எடுத்திருக்கிறோம். விரைவில் இப்போ அதிகாரிகளையும் கலெக்டர் அவர்களும் சந்தித்து நல்ல ஒரு முடிவு வரும் என்று